நடை தோழர்களே, உங்கள் ஏகே உங்களுக்காக இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்பினை எடுத்து வந்திருக்கிறேன். என்னுடைய 12 ஆண்டுகள் கால்நடை சேவையிலே மக்களிடம் இருக்கக்கூடிய வீட்டு வைத்திய முறைகளில் இருக்கக்கூடிய முட்டாள்தனத்தை நான் பார்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு எல்லாம் செய்திருக்கிறேன். அதன் அடிப்படையில சில மாடுகள் அலர்ச்சி தரக்கூடிய மாட்டிற்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு தரக்கூடிய சில விஷ புல்களையும் புதிர் செடிகளையும் தின்ற பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான ஒரு பசுவானது 32 தடவை அசை போட வேண்டும். ஒரு கவலமாக கொண்டாந்து 32 தடவை அசை போட வேண்டும். நமக்கு 32 பல்லு இருப்பதை போல அதுல பாத்தீங்கன்னா கீழ்த்தடையில் மட்டுமே பல்கள் இருக்கும். அதனை கொண்டு சரியான முறையில் 32 தடவை ஒரு மாடு அசைப்படும். அந்த அசைப்படும் பொழுது அதிகமாக அந்த அலர்ஜி தரக்கூடிய இந்த பில்களை தின்றால் வாயிலிருந்து வெள்ளையான நுரைகள் வரும். அப்பொழுது இந்த கிராம மக்கள் பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாட்டினுடைய சாணத்தை எடுத்தாந்து கரைச்சு இந்த மாட்டுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு பெரிய தவறான முறைங்க. இதே நான் மக்கள் மத்தியில எங்களுடைய சேவையர்கள், எங்களுடைய பசுமித்ரார்கள் இவர்களெல்லாம் போய் நேரடியாக இந்த விழிப்புணர்வு மூலமாக இது மாதிரி அடுத்த மாட்டினுடைய சாணத்தை அதற்கு அளிக்க கூடாது. இதற்கு முதல் உதவியாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் புளியை நம் கரைத்து மாடுகளுக்கு வழங்கலாம். சுடுதண்ணில கலந்து நம்ம வழங்கினோம்னா ஓரளவு நமக்கு அந்த அலர்ஜியினுடைய தன்மை மாறுபடும். அதுபோல இது மட்டும் இல்லைங்க, ஒரு மாடு ஒரு முறை 2 தடவை சினை ஊசி போட்டுறாங்க. போட்டு பிடிக்கல அப்படின்னா கன்று போட்ட மாட்டினுடைய நஞ்சுக்குடியை கொண்டாந்து ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் தண்ணியில நல்லா வேக வச்சு அந்த தண்ணிய அந்த சினை பிடிக்காத மாட்டு கொடுக்குறாங்க. அது பெரிய ஒரு முட்டாள்தனமான செயலுங்க. அதை கண்டிப்பா தவிர்க்கணும். அது தவறான விஷயம். ஏன்னா இது அந்த உறுப்பு தொல்லுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த நஞ்சு கொடியானது அதிக தீமை தரக்கூடிய கிருமிகள் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புங்க. இதை நம்ம பெரும்பாலும் ஒன்றும் எரிச்சிடணும், ஆழமா நோண்டி புதைச்சிடணுங்க. ரொம்ப பாதிப்பு தரக்கூடியது. இதை போய் நம்ம சுடுதல போட்டு வேக வச்சு கொடுக்கறது பெரிய தவறான முறைங்க. இதுக்கு நீங்க மாடுகளுக்கு சரியான தீவன மேலாண்மையை முறையாக வைத்தாவே பருவத்திற்கு வரும். அதே போல முறையான பசுமித்ராக்கள் மற்றும் மருத்துவர்கள்ட்ட ஆலோசனை பெற்று சினை ஊசி போட்டால் கண்டிப்பாக சினை பிடிக்கும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறத்துல ஒரு திடீர்னு நாங்களே பாத்தீங்க அப்படின்னா மாடுகளை சினை ஊசி போடுவதற்காக எங்களோட பசுமித்ராக்கள் மற்றும் மருத்துவர்கள் போகும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த மாடு தெரியாம காலத்துல மிதிச்சிருங்க. மிதிச்சவன என்ன செய்வாங்களாம், டக்குன்னு அந்த மாட்டினுடைய வாயினுடைய இந்த உதட்டு பகுதியில வச்சு தேய்ப்பாங்க. அது ஒரு பெரிய தவறான முறைங்க. அந்த மாடுகளுக்கு பெரும்பாலும் ஏதாவது தொற்றுகள் இருந்தால் அது நமக்கு அது தீங்கு விளைவிக்கும். அது தவறான விஷயங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணுக்குட்டி போட்டுருச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி போட்டதுக்கு பிறகு அதோட தொப்புள் கொடி அறந்த பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னா சாணம் தப்புறாங்க. இது பல வகையான நோய், விரைப்பு நோய் வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. இதை மாதிரி பண்ணாம அந்த இடத்துல நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சு நம்மளுடைய அதாவது சொல்லக்கூடிய நூல், நல்ல தூய்மையான நூலை நம்ம பெரும்பாலும் டிஞ்சர் அயோடின் அல்லது டிஞ்சர் அயோடின் இல்லைன்னா அப்படின்னு கூட நீங்க எலுமிச்சம்பழம் சாறில் நினைச்சிட்டு அந்த முடிச்சு போட்டுட்டு அதற்கு பிறகு மஞ்சளோ ஏதோ நீங்க வச்சு முதலுதவி பண்ணிட்டீங்கன்னாவே தொற்றுகள் வர வாய்ப்பு இல்லைங்க. இதுல சாணி தடவுறது, அதே மாதிரி சாம்பல் தடவுறது பெரிய தவறான விஷயங்க. இது தவறான விஷயம். இது போல எண்ணற்ற முறைகள், வீட்டு வைத்திய முறைகள் தவறுதலாக செய்யறாங்க. இதை தவிர்க்கணுங்க. இதை மக்கள்கிட்ட நம்ம விழிப்புணர்வா எடுத்து சொல்லணுங்க. கால்நடை வளர்ப்பவர்கள் சில அறியாமையில செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தவிர்க்கணும். நம்ம இந்த நாட்டு வைத்திய முறையில் முறையான வைத்திய முறைகள் இருக்கு. அதை நீங்க மருத்துவர்கிட்டையோ இல்லை எங்க மாதிரி பசுமித்ராக்கள்கிட்டையோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா அந்த நம்மளுடைய நாட்டு வைத்திய முறையின் அடிப்படையில
உங்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அரசினுடைய துறையின் சார்பாக நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூலமாக கால்நடைகளுக்கு இலவசமா மூலிகை வைத்திய முறைகள் பயிற்சிகளும் கொடுக்குறாங்க. மூலிகை வைத்தியங்கள் நீங்க 24 மணி நேரம் எப்போ வேணாலும் தொலைபேசியில தொடர்பு கொண்டீங்கன்னா அதுக்கு முதலுதவி வைத்தியமும் சொல்றாங்க. இதை நீங்க பயன்படுத்தி மாடுகளுக்கு தீமை தராத கூடிய ஒரு வீட்டு வைத்திய முறைகளை முறையாக செய்து பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.